குட் மார்னிங், காலை வணக்கம். வேல்ஸ் அகாடமி சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் உங்கள் எல்லாரையும் வரவேற்பது உங்கள் விஜய் நம்பியார், வேல்ஸ் அகாடமியுடன் ஃபவுண்டர். தினமும் காலையில் 5 to 10 minutes மெசேஜ் சொல்கிறோம். இது மைண்ட் ரெனியூவல் மெசேஜ், மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம்லேருந்து வருது. மைண்ட் ரெனியூவல் ப்ரோக்ராம் 20 வருஷம் ரிசர்ச்லேருந்தும் 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை தொடர்ந்து கேளுங்கள். நிச்சயமாக வெற்றி வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து ஆழமாக கவனமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் இந்த 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நேற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, முந்தானேற்று ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அப்படி ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒவ்வொரு நாளும் பலதரமான மனிதர்களை பார்க்கிறோம். பலதரமான பிரச்சனையில் உழலுகிற மனிதர்களை பார்க்கிறோம். உழலுகிற மனிதர்களை பார்க்கிறோம். உழலுகிற மனிதர்கள் அப்படி வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பார்க்கிறோம். அந்த மனிதர்களில் சில பேர் வெளியே வராமல் துடிச்சிட்டு அதுக்குள்ளேயே உருண்டுகிட்டே இருக்கிறவங்களையும் பார்க்குறோம். வழி காமிச்சாலும் அது வேணான்னு சொல்கிறவங்களையும் பார்த்துருக்குறோம். எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக ஓடுறவங்களையும் பார்த்துருக்குறோம். அதனால் பலவிதமான மக்களை, பலவிதமான ஜனங்களை, பலவிதமான எண்ணங்களோட, பலவிதமான சிந்தனைகளோட போகிறவர்களை எல்லாரையும் பார்க்குறோம். அது எங்களோட பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். நார்த் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். எல்லோரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக வர பெரிய கூட்டமும் இருக்குது. நாங்கள் பாண்டிச்சேரிக்கு வர வைக்க போகிறோம். நிச்சயமாக அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எவ்வளோ வெற்றி களிப்புடன் இருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கிறவர்களும் இருக்கார்கள். சில பேர் எவ்வளோ சொன்னாலும் தலையில் ஏறாமல் அந்த பழசை தான் பிடிச்சிப்பேன் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி பல ஜென்மங்கள் வாயில் வந்துடுச்சு, என்ன பண்ணுறது? பல ஜென்மங்கள் இருக்குது. என்ன சொன்னாலும் தலையில் ஏறாது ஜென்மங்கள்லாம் இருக்குது. அதுவும் இருக்குது. அதே டைமில் எல்லாம் புரிஞ்சு சந்தோஷமாக முன்னாடி எங்கள் கூட ஓடி வர்ற கூட்டமும் இருக்குது. அதனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது சின்ன விஷயம் கிடையாது. 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்றது பல மனிதர்களை, பல தரமான மனிதர்களை பார்த்துருக்குறோம். அதனால் நிச்சயமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உபயோகித்து கொள்ளுங்கள். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் தான் சேர்த்து சொல்கிறோம். கடவுளுடைய ஆராய்ச்சி செஞ்ச பல விஷயங்களையும் சொல்கிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறோம். இதெல்லாம் எடுத்து உபயோகித்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் தான் சொல்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம். பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது பெரிய ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வேணும். அதாவது எந்த பெரிய வியாதி வந்தாலும் பயப்படாமல் இருக்கிறதுக்கும், எவ்வளோ பெரிய பண கஷ்டம் வந்தாலும் பயப்படாமல் இருக்கிறதுக்கும், எவ்வளோ பெரிய சமாதானக்கேடு இருக்கிற சில விஷயங்கள் நடந்தாலும் திடமாக நிற்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? கடவுளை பற்றிய சரியான உண்மையான கதைகள் தேவை. உண்மையான விஷயங்கள், அதான் ரொம்ப முக்கியம். எல்லாம் பொய்க்கதைகள், நம்ம கேட்டுட்டு இருக்கிறதெல்லாம் பொய்க்கதைகள். நிறைய பொய்க்கதைகளை கேட்டுகிட்டே இருக்கிறோம். அந்த கேட்க என்ன ஆகுது தெரியுமா? நமக்கு பலமே இல்லாமல் போகுது. பலம் குன்றி போய்விடுகிறோம். பலம் குன்றி ஏன் போய்விடுகிறோம் என்றால், கேட்கிற கதையெல்லாம் நம்ம விசுவாசத்தை வளர்த்துறதுக்கோ நமக்கு பலம் தரத்துக்கோ இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயமும் இல்லை. மற்றெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மகாபாரதம், ராமாயணம், இதெல்லாம் கதைகள்லாம் பாருங்கள், என்டர்டெயின்மெண்ட் தான். நமக்கு பலம் தரக்கூடிய எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு பலம் தரக்கூடியவர் விநாயகர் மட்டும்தான். விநாயகரோட விஷயந்தான், விநாயகருடைய கதைகள் தான், விநாயகருடைய உண்மை கதைகள் தான் நமக்கு பலத்தையும் சக்தியையும் திடத்தையும் தரும். அதுதான் நேற்று வேதத்துலேருந்தே எடுத்து சொல்லிகிட்டு இருந்தோம். நேற்று நார்த் இந்தியாவில் சொன்னோம். அப்புறம் இங்கே வர்றவங்களுக்கு எல்லாமே நாங்கள் தான் சொல்லிகிட்டு இருந்தோம். வேதத்தில் எவ்வளோ அழகாக விநாயகரை பற்றி சொல்லியிருக்கு, விக்னேஸ்வரை பற்றி சொல்லியிருக்கு. எவ்வளோ அழகாக பிரஜாபதியை பற்றி எவ்வளோ அற்புதமாக உண்மையாகவே நடந்த அந்த விஷயத்தை அழகாக வேதத்தில் தெளிவாக சொன்ன பல விஷயங்களை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். வேத மந்திரங்கள் மூலமாகவே சொல்லிகிட்டு இருந்தோம். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துட்ருந்தோம். ஏன்னா அதுதான் நமக்கு பலத்தை தரும். அது உண்மையான கதை. பாருங்கள், உண்மையான ட்ரூ ஸ்டோரி, உண்மையாக நடந்தது. அது மட்டும்தான் உங்களுக்கு பலத்தை தரும். அது உங்களுக்கு பலத்தை தரத்துக்காக நடந்த விஷயம். அதாவது வியாதி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுதான். வியாதி வந்தாலும் ஓடி போகிறதுக்கு அதை தான் யூஸ் பண்ணணும். பண கஷ்டம் வந்ததுன்னா அதை தான் யூஸ் பண்ணணும். அதை வச்சு தான் நம்ம இந்த பண கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். நிம்மதி இல்லாமல் இருந்ததுனாலும் அதுதான் யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த விஷயத்தை விநாயகர் செஞ்ச விஷயம், தன் தலையை கொடுத்த விஷயம், ஆண்டியாக நின்ற விஷயம், இதெல்லாம் உண்மையாக இருக்குது.
அந்த பல உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? தண்டாயுதபாணியான விஷயம். இதெல்லாம் இந்த உண்மைகளுக்குள்ளே போகும்போது என்ன நன்மை கிடைக்கும்னா, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வீட்டில் உலகத்தில் உங்களுக்கு வர்ற பிரச்சனைகள் வராது. அதை எதிர்த்து நிற்கிற சக்தி கிடைக்கும். ரைட்டுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. வியாதி வந்தால் அதை எதிர்த்து நிற்கிற சக்தி அந்த கதையிலேருந்து கிடைக்கும். பணம் கஷ்டம் வந்தால் எதிர்த்து நிற்கிற சக்தி அதில் கிடைக்கும். எதனா பிரச்சனைகள் எல்லாம் வந்தால் அதை மேற்கொள்கிற சக்தி அதுலேருந்து கிடைக்கும். ஏன்னா விநாயகர் மனுஷராகவே ஓம் என்ற வார்த்தை மனுஷனாக இந்த உலகத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு காமிச்சு, ஒரு மனுஷனாக இருந்து எவ்வளோ பலத்தை எடுக்க முடியும்னு காமிச்சு, எவ்வளோ தாங்க முடியும்னு காமிச்சு, எவ்வளோ பலமாக எழும்ப முடியும்னு காமிச்சு, ரைட்டாக புரிந்ததுங்களா? திருப்பி பலமாக எழும்பி அவர் பக்கத்தில் கடவுளானவர் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார். எல்லாமே ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்கிறார். அதே சக்தியில் நீங்கள் எழும்பலாம், அதே சக்தியில் நீங்கள் வாழலாம்னு சொல்லி கொடுத்துட்டாரு. இதெல்லாம் தான் உண்மை கதைகள். இதை விட்டுட்டு சும்மா கற்பனை கதைகளை பார்த்துக்கிட்டு சும்மா ஏதேதோ கதை இருக்குது. மலையை அப்படியே தூக்கிட்டு போகிறதும் தேவையில்லாத பண்டில் விட்டுக்கிட்டு அதில் எந்த பலமும் உங்களுக்கு கிடைக்காது. அந்த பண்டிலெல்லாம் பலம் கிடைக்காது. ரைட்டா? நிச்சயமாக தோய்ந்து போயிடுவோம். பிரச்சனை வரும்போது அதான் விழுந்துடுறாங்க. கதையெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், ஜாலியாக கேட்டுட்ருக்கலாம். பூஜையெல்லாம் நல்லா பண்ணலாம், விழாலாம் நல்லா கொண்டாடலாம், தீயெல்லாம் நல்லா மிதிக்கலாம். ஆனால் பிரச்சனை வரும்போது உங்களை பிடிச்சு நிறுத்துறது இந்த உண்மை கதைகள். உண்மையாக விக்னேஸ்வருக்கு, உண்மையாக விநாயகர் நடந்த விஷயங்கள், அது ஒன்று தான். உங்கள் பிரச்சனைக்கு வரும்போது உங்களை காப்பாற்றுகிறது அது ஒன்று தான். அந்த கதைகள் உங்களை காப்பாற்றுறது. ஆனால் சரியாக அந்த விஷயங்களை பிள்ளையானவரை சரியாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த கதையை ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் ஆழத்துக்கு போங்கள். ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழத்துக்கு போங்க. எவ்வளோ ஆழம் வேணால் போகலாம். அது கடல் போல். அது எவ்வளோ கேட்டாலும், எவ்வளோ பார்த்தாலும், எவ்வளோ தெரிந்து கொண்டாலும் பத்தாது. அவ்வளவும் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருந்து பார்க்குறதுக்கு விஷயங்கள் இருக்கிறது. அதில் கவனம் செலுத்தினால் உங்கள் பிரச்சனைகள் நிச்சயமாக காணாமலே போயிடும். இதுதான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இதை தெரிந்து கொண்டு முன்னாடி போங்க, பெரிய வெற்றி அடைங்க. எல்லாரையும் வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.